வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னா வெற்றிக்கு கிடைத்த பரிசு. நானும் பல சேனல் போடுறேன், பல மாரல் ஸ்டோரியெல்லாம் போடுறேன். யாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரில. சரி, இன்னைக்கு கதையை பார்ப்போம். ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற சிறுவன் வசித்தான். அவன் மிகவும் நேர்மையானவனாகவும் எப்போதும் உண்மையே பேசும் பழக்கம் கொண்டவனாகவும் இருந்தான். அவனது பெற்றோர் வறுமையில் வாழ்ந்தாலும் அவன் நல்ல பழக்கங்களை கடைபிடித்து வந்தான். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு புதிய வணிகர் வந்தார். அவர் சொத்து மிக்கவர். அவர் தனது கடைக்கு ஒரு விசுவாசமான உதவியாளரை தேடினார். கிராம மக்கள் அனைவரிடமும் இது குறித்து கூறினார். பலர் விருப்பம் தெரிவித்தனர். வணிகர் அனைவருக்கும் ஒரு சோதனை வைத்தார். ஒவ்வொருவருக்கும் 100 ரூபாய் கொடுத்து இதை கொண்டு ஒரு வாரத்தில் என்ன செய்யலாம் என்று பார்த்து வாருங்கள் என்றார். பலரும் அந்த பணத்தை வைத்து லாபம் நோக்கி வேலை செய்தனர். சிலர் கடைகளில் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடாக கொடுத்து லாபத்தை சம்பாதித்தனர். ஆனால் ராஜா மட்டும் அந்த பணத்தை எடுத்து வைத்து வணிகரிடம் வந்து, சார், இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க என்று சொன்னான். எனது தேவை இல்லை. எனது பெற்றோர் எனக்கு உணவு தருகிறார்கள். எனவே இந்த பணம் திரும்பி தருகிறேன் என்று சொன்னான். வணிகர் இதை கேட்டதும் மிகவும் நெகிழ்ந்தார். ராஜாவின் நேர்மை, நியாயம், பணத்தை பற்றிய அனாதாரத்தை பார்த்து வியந்தார். உடனே, நான் தேடியது உன்னை போன்ற ஒரு நேர்மையானவர்தான். நீ என் கடையின் மேலாளராக வேலை செய்ய வேண்டும் என்று கூறினார். ராஜா அதனை ஒப்புக்கொண்டான். நாட்கள் சென்றவுடன் ராஜா பெரிய வணிகராக மாறினான். அவன் எப்போதும் நேர்மையாகவும் நியாயமாகவும் வாழ்ந்தான். இந்த கதையோட நீதி என்னன்னா, நேர்மையும் உண்மையும் வாழ்வில் வெற்றி தரும். பணத்தை விட மனிதன் தன்மையே மிக முக்கியம் என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல வாட்டி நான் கதை போட்டுக்கிட்டே இருக்கேன். யாருமே சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க, ஷேரும் பண்ண மாட்டீங்க. எதுனாலும் தெரியல. பல சேனல் ஆரம்பிச்சு எல்லாமே ஃபெயிலியராக போயிருக்கு. ஸோ சப்போர்ட் மை சேனல்.